கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா யோகா உடல்நலம் மற்றும் உடற்கல்வி இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கான டயக்ராம்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கான கீ பாயிண்ட்ஸும் அதுக்கான டயக்ராம்ஸ் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். பேலன்ஸ் இருக்க 2 யூனிட்டுக்கு, அதாவது 4th யூனிட் 5th யூனிட், அந்த 2 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸும் அதுக்கான டயக்ராம்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ லாஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் அந்த 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் அந்த டயக்ராம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்ல நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த கிளாஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க அந்த 3 யூனிட்டுக்கும் அதை நீங்க ஒரு A4 ஷீட்ல நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த 4th யூனிட் 5th யூனிட் அந்த 2 யூனிட்டுக்கான நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ், அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அனுப்பிச்சிடுவேன். அந்த நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள உங்களுக்கு எக்ஸாம் படிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் அந்த 4th யூனிட் 5th யூனிட்ல மொத்தம் எத்தனை கொஸ்டின் எடுத்திருக்கேன் அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா யோகா உடல்நலம் மற்றும் உடற்கல்வி இதுல வந்து யூனிட் 4ல வந்து 3 இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன். அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் அது டயக்ராம்ஸ் நான் பார்க்க போறோம். அதே மாதிரி யூனிட் 5ல 4 இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன். அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் அதுக்கான டயக்ராம்ஸ்ல இப்போ நான் சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, யூனிட் 4 யோகா உடல்நலம் மற்றும் உடற்கல்வி. யூனிட் 4ல மொத்தம் 3 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் நான் சொல்லியிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, யூனிட் 4 உடற்கல்வியும் உடற்பயிற்சிகளும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, உடற்பயிற்சியினால் உடலின் பல்வேறு அமைப்புகளில் ஏற்படும் விளைவுகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஏரோபிக் மற்றும் அனோரோபிக்ஸ் உடற்பயிற்சிகளின் தேவை மற்றும் முக்கியத்துவம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, உடல்நலம் சார்ந்த உடல் தகுதியின் கூறுகள். இந்த 3 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உடல் நலம் சார்ந்த உடல் தகுதியின் கூறுகள். மொத்தம் 5 கூறுகள் இருக்கு. 1 தசை வலிமை, 2 தசையின் தாங்குதிறன், 3 நெகிழ்வுத்தன்மை, 4 இதய சுவாச அமைப்புகளின் தாங்கும் திறன், 5 உடல் அமைப்பு. இந்த 5 தலைப்புகள் இருக்கு. சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஏரோபிக் மற்றும் அனோரோபிக் உடற்பயிற்சிகளின் தேவை மற்றும் முக்கியத்துவம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, உடற்பயிற்சி பொருளும் முக்கிய வகைகளும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, செகண்ட் தலைப்பு பாருங்க, ஏரோபிக் பயிற்சி. அதுல 3 பயிற்சிகள் இருக்கு. 1 ஏரோபிக் பயிற்சியின் பண்பியல்புகள், 2 ஏரோபிக் உடற்பயிற்சிகளுக்கான எடுத்துக்காட்டுகள், 3 ஏரோபிக் பயிற்சியின் தேவை, முக்கியத்துவம் மற்றும் பயன்கள். தேர்ட் பாயிண்ட் பாருங்க, அனோரோபிக் உடற்பயிற்சி. இதுல 3 பாயிண்ட் இருக்கு. 1 அனோரோபிக் உடற்பயிற்சியின் அறிவியல் கூறுகள், 2 அனோரோபிக் உடற்பயிற்சிக்கான உதாரணங்கள், 3 அனோரோபிக் உடற்பயிற்சிகளின் தேவை மற்றும் முக்கியத்துவம். இந்த டயக்ராம்ஸ் போட்டு நீங்க எழுதுறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, உடற்பயிற்சியினால் உடலின் பல்வேறு அமைப்புகளில் ஏற்படும் விளைவுகள். இதுல 5 விளைவுகள் இருக்கு. 1 தசை மண்டலம், 2 இரத்த ஓட்ட மண்டல அமைப்பு, 3 ஜீரண மண்டலம், 4 நரம்பு மண்டலம் அதன் மீது உடற்பயிற்சிகளின் விளைவுகள், 5 சுவாச மண்டல அமைப்பு மற்றும் அதன் மீதான உடற்பயிற்சிகளின் விளைவுகள். இந்த 5 பாயிண்ட் வரும். சரிங்களா? அடுத்து இதுல வந்து முக்கியமானது பாருங்க, இதுல 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அதாவது தசை மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், ஜீரண மண்டலம், அடுத்து 4th நரம்பு மண்டலம் அதன் மீதான உடற்பயிற்சியின் விளைவுகளும், 5 சுவாச மண்டல அமைப்பு மற்றும் அதன் மீதான உடற்பயிற்சி விளைவுகள். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் பாயிண்ட்ல இந்த ஜீரண மண்டலத்துல 2 பாயிண்ட் இருக்கு. 1 செரிமானமும் உடற்பயிற்சியின் விளைவுகளும், 2 சீரண மண்டலத்தின் மீது உடற்பயிற்சியின் விளைவுகள். அடுத்து 4வது பாயிண்ட் பாருங்க, இந்த நரம்பு மண்டலம் அதன் மீதான உடற்பயிற்சி விளைவுகள். அதுல 2 பாயிண்ட் இருக்கு. 1 மனித நரம்பு மண்டலம், 2 மனித நரம்பு மண்டலத்தின் மீது உடற்பயிற்சிகளின் விளைவுகள். அடுத்து 5வது பாயிண்ட் பாருங்க, சுவாச மண்டல அமைப்பு மற்றும் அதன் மீதான உடற்பயிற்சியின் விளைவுகள். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. முதல் பாயிண்ட் பாருங்க, மனித சுவாச மண்டல அமைப்பு, 2 சுவாச மண்டல அமைப்பின் மீது
உடற்பயிற்சியினால் ஏற்படும் விளைவுகள், அந்த விளைவுகள் என்னென்ன விளைவுகள் இருக்குன்னா, நுரையீரல் மற்றும் மார்பின் அளவை அதிகப்படுத்துகிறது. 2 சுவாச விகிதம் குறைகிறது. 3 நிமிடத்திற்கான அதிகபட்ச காற்றோட்டம் உயர்தல். 4 எஞ்சிய காற்றின் அளவு அதிகரிப்பு. 5 அலைக்காற்று அளவில் அதிகரிப்பு. 6 காற்றோட்ட திறனில் அதிகரிப்பு. இதெல்லாம் சுவாச மண்டலத்தில் வரும். சரிங்களா? அடுத்து யூனிட் 5 பாருங்க. 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு, 4 முக்கியமான கொஸ்டின் இருக்கு. 1 சுழற்சி முறையில் அமைந்த பந்தயங்களில் வெற்றி பெற்ற அணியை முடிவு செய்யும் முறை. 2 பந்தயங்கள். 3 மாற்றியமைக்கப்பட்ட விதிகளை கொண்ட விளையாட்டு விழாவை ஒழுங்கமைத்து நடத்துதல். 4 மதிலக போட்டிகளை ஒழுங்கமைத்து நடத்துதல். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சுழற்சி முறையில் அமைந்த பந்தயங்களில் வெற்றி பெற்ற அணியை முடிவு செய்யும் முறை. அதுல 2 பாயிண்ட் இருக்கு. 1 சுழற்சி முறை அல்லது ரவுண்ட் ராபின் பந்தயங்களின் நிறைகள், அடுத்து அதோடைய குறைகள். இந்த 2 தலைப்பு வரும். சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பந்தயங்கள்ல 3 பாயிண்ட் இருக்கு. 1 பந்தயங்களின் வகைகள், அதுல சப் பாயிண்ட் 1 இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா முதன்மை பந்தயங்களின் துணை வகைகள் போட்டிருக்கு. 2 பாருங்க ஒற்றை வாய்ப்பு அல்லது நீக்குமுறை பந்தயங்கள், அதுல 3 பாயிண்ட் இருக்கு. 1 ஒற்றை வாய்ப்பு நீக்குமுறை பந்தயங்கள் என்பதன் பொருள். 2 ஒற்றை நீக்குமுறை பந்தயங்களின் நிறைகள். 3 ஒற்றை நீக்குமுறை பந்தயங்களின் குறைகள். அடுத்து 3ஆவது பாயிண்ட் பாருங்க. தொடர் வாய்ப்பு அல்லது ரவுண்ட் ராபின் பந்தயங்கள், அதுல 3 இருக்கு. 1 சுழற்சி முறை, 2 அட்டவணைப்படுத்தும் முறை, 3 படிக்கட்டு முறை. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. மாற்றி அமைக்கப்பட்ட விதிகளை கொண்ட விளையாட்டு விழாவை ஒழுங்கமைத்து நடத்துதல். இதுல 4 பாயிண்ட் இருக்கு. 1 பெருந்திரள் அல்லது குழுத்தடகள போட்டிகள், அதுல கீழே ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பண்ணீங்கன்னா தடப்போட்டிகள் அல்லது ஓட்டப்போட்டிகள் கீழே தொடர் ஓட்ட முறை, தறிமுறை, மண்டல முறை, இந்த 3 இருக்கு. செகண்ட் பாருங்க. இயலாதோருக்கான விளையாட்டு போட்டிகள். 3 தொலைத்தொடர்பு வழி போட்டிகள். 4 சுருக்கமைக்கப்பட்ட விளையாட்டு போட்டிகள். இந்த 4 வரும். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. மதிலக போட்டிகளை ஒழுங்கமைத்து நடத்துதல். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மதிலக போட்டிகள் என்பதன் வரையறை. 2 போட்டிகளை நடத்துவதற்கு முன் கருத்தில் கொள்ள வேண்டிய அம்சங்கள். அதுல இந்த போட்டிகள் நடத்துவதற்கு முன் கருத்தில் கொள்ள வேண்டிய அம்சங்களுக்கு கீழே 3 பாயிண்ட் இருக்கு. 1 நிறுவனத்தின் தன்மை, 2 உள்ளூர் தட்பவெட்ப நிலைமைகள், 3 உள்கட்டமைப்பில் கிடைக்கும் வசதிகள். அடுத்து 3ஆவது பாயிண்ட் பாருங்க. இந்த மதிலக போட்டிகளுக்கான மாணவர்களை வகைப்படுத்துதல். அதுல 3 பாயிண்ட் இருக்கு. 1 முற்றிலும் உறைவிட மாணவர்களையே கொண்ட நிறுவனங்கள். 2 பகுதியளவு உறைவிட மாணவர்களை கொண்ட நிறுவனங்கள். 3 உறைவிடம் இல்லாத நிறுவனங்கள். இதுதான் இந்த 3 கொஸ்டின். இதோட இந்த சப்ஜெக்டுக்கான 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின், அதுக்கான கீ பாயிண்ட்ஸ், டயக்ராம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்த கிளாஸ்ல பாலினம், பள்ளி மற்றும் சமூகம், அந்த சப்ஜெக்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.